வாழ்க வளம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. நாம சென்ற வகுப்பிலே கூறியது போல முதலிலே சிந்தனை, பிறகு தவம். அதாவது நான் உங்களுக்கு அடிப்படை பயிற்சியிலிருந்து சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, பொதுவாக நம்ம மனசு ஒரு விஷயத்தை கேட்டு அந்த அறிவை பெறுவதில் இருக்கிற ஆர்வம் ஒரு பயிற்சியை செய்து அந்த ஆற்றலை அனுபவத்தை பெறுவதில் நமக்கு இருக்காது. பொதுவா இது மனிதனுடைய இயல்பு. இப்போ சிந்தனை அப்படின்னு வர்றப்போ நமக்கு ஏதோ ஆஹ் அறிவுக்கு ஒரு தகவல் கிடைக்கிறது, அறிவுக்கு ஒரு உணவு கிடைக்கிறது அப்படி வைத்துக் கொள்ளுங்க. அப்ப அதைய நம்ம எல்லாம் பெறுவதற்கு விரும்புவது அப்படிங்கிறது ஒரு இயல்பு. எப்படி பொருளை தேடி மக்கள் அலைகிறார்களோ அப்படி அறிவை தேடி நம்ம செல்வது என்பது ஒரு உயர்ந்த தேடுதலுக்கான ஒரு செயல் என்று வைத்துக் கொள்ளலாம். ஆனா அது ஒரு தேடுதல். அப்ப சிந்தனை உரை கேட்பதற்கு நாம வர்றது என்பது ஒரு இயல்பான ஒரு மனிதனுடைய ஒரு குணம். ஆனால் ஒரு ஆசிரியருடைய குணம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அவர் பயிற்சி செய்வதிலே ஆர்வத்தை காட்ட வேண்டும். இன்னும் இந்த புறத்திலே நான் கொடுக்கக்கூடியது எல்லாமே தகவல்கள் இல்லையா? உங்களை பொறுத்த வரைக்கும் அது தகவல்கள். எனக்கு அது தகவல்களாகவும் இருக்கலாம், என்னுடைய அனுபவத்திலிருந்தும் இருக்கலாம். இரண்டுமே இருக்கும். ஒரு ஆசிரியருடைய உரையில அவர் அனுபவித்த அனுபவங்களையும் அவர் வச்சிருப்பாரு. அதே சமயம் அவர் படித்த கேட்ட விஷயங்களையும் உங்ககிட்ட பகிர்ந்துக்குவார் இல்லையா? ஒரு மாணவருடைய நிலை என்பது தகவல்களை அறிந்து கொள்வது, அவற்றை அனுபவமாக மாற்றிக்கொள்வது. ஆனால் ஒரு ஆசிரியருடைய நிலை எப்படி இருக்கணும்னா, சொன்ன தகவல்களை உறுதி செய்து தன்னுடைய அனுபவமாக பெறுவது. நீங்க அந்த நிலையில் இருக்கீங்க, இரண்டாம் நிலைக்கு வந்துட்டீங்க. சரிங்களா? இப்போ ஒரு தியானத்தினுடைய பலன் என்று கேட்டா, நீங்க நான் சொல்ற விஷயத்தை அப்படியே சொன்னீங்கன்னா நீங்க சாதாரண ஆசிரியர். ஆனால் அதிலே நீங்கள் பெற்ற அனுபவத்தை அங்க பேசுனீங்கன்னா நீங்க இறை ஆசிரியர். சரிங்களா? இப்ப ஆகினை தவத்துல இதை பண்ணா இது நடக்கும், இதை பண்ணா இது நடக்கும்னு 100 பலன்கள் இருக்குது. பட் எனக்கு என்ன நடந்துச்சு? நினைத்ததை நடத்தக்கூடிய வல்லமை கிடைக்கும் அப்படின்னா, நான் என்னோட வாழ்க்கையில நினைத்ததை நடத்திட்டு இருக்கேனா? அப்படி ஏதாவது நடந்திருக்கா? என்னுடைய புலன்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும். புலன்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும்னு நம்ம ஒரு பாயிண்ட் படிச்சோம்னா, என்னுடைய புலன்கள் கட்டுப்பாட்டில் இருக்கா? விழிப்பு நிலையோடு இருப்பேன் அப்படின்னா நான் விழிப்பு நிலையோடு இருக்கேனா? சரிங்களா? அப்படி எனக்கான அனுபவம் என்ன?
நான் அப்புறம் அந்த ஆழ்நிலையில அந்த தியானத்திற்குள் நான் பயணித்து அந்த அனுபவத்தை நான் பெற வேண்டும். மகரிஷி சொல்லிட்டாங்க, மற்ற மகான்கள் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதால அது என்னுடைய அனுபவமாக மாறாது. அது நம்மை தூண்டுவதற்கான ஒரு செய்தி, இன்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேஷன் கட்டாயமாக வேண்டும். அது தவறுன்னு சொல்லல. இன்ஃபர்மேஷன் தான் நம்மளை வழி நடத்தும். அந்த இன்ஃபர்மேஷனை நாம தியானம் செய்து செய்து கன்ஃபர்மேஷன் பண்ணணும். ஆசிரியர்களாக வருவதற்கான தகுதி சொல்ற விஷயங்களை அவரு சொன்னார் இவர் சொன்னார் அப்படின்னு எப்பொழுதுமே சொல்லாம நாம் அதைய சொல்லணும். உடற்பயிற்சி செய்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்குன்னு படிச்சு சொல்றதுக்கும் நாம செய்து ஆரோக்கியமா இருந்து சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அப்ப ஆசிரியர் செய்து அனுபவித்து உணர்ந்து ஓதுவது சிறப்பு. உணர்ந்துதான் ஓதணும். சரிங்களா? அப்போ அந்த அளவிற்கு நம்ம பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இந்த ஆசிரியர் பயிற்சியில. அதனாலதான் நம்ம தியானத்தை முன்னாடி வச்சா நான் பார்த்துட்டே இருக்கிறேன், தியானத்திற்கான அன்பர்களுடைய வருகை மிக மிக குறைவாக இருக்கிறது. சரிங்களா? அதே பாத்தீங்கன்னா உரைன்னு வர்றப்ப பார்த்தா நிறைய அன்பர்கள் உள்ள இருக்கிறோம். அப்ப என்ன நோக்கம் நமக்கே என்ன தெரியுது? ஒரு 170 பேர் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச ஆசிரியர்கள் மொத்தமா. உரையின் போது கிட்டத்தட்ட 150 160 பேர் வந்துடுறாங்க. ஏதோ ஒரு 5 10 ஆப்சென்ட் ஆகுது. பட் தவத்துக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு 50 பேர் 60 பேர் கூட இருக்கிறது இல்ல. அப்ப இது என்ன காரணம்? ம்? அப்ப நம்ம தவத்துக்கு இன்னும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கல அப்படிங்கிறத நம்ம செயல் மூலமா வெளிப்படுத்துறோம். நான் மீண்டும் சொல்றேன், இந்த சிந்தனைகளை விட தவம் முக்கியம். சார் என்னால ஒரு 3/4 மணி நேரம் தான் வர முடியும் சார். நீங்க 1.5 மணி நேரம் சொல்றீங்க, ஒரு நாள் விட்டு ஒரு நாள். 3/4 மணி நேரம் தான் வர முடியும். நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அந்த தவத்தை பண்ணிட்டு போங்கன்னு சொல்லிடுவேன் நான். தவம் பண்ணாலே உங்களுக்குள்ள எல்லாமே தெரிதல் வந்துடும், புரிதல் வந்துடும், ஆற்றல் வந்துடும், அறிவு வந்துடும். அப்ப தவத்திற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். குறிப்பா இறை ஆசிரியர்கள் ஒரு 3 வேளை தவம் பண்ணணுங்கிற மாதிரி நீங்க மனசுல வச்சுக்கோங்க. 7 நாளும் பண்ணா நல்லதுதான். கடைசிக்கு இந்த வகுப்பு இருக்கிற 3 நாள்லயாவது 3 வேளை தவம் செய்யுங்க. இது ஒரு வாய்ப்பு நமக்கு. ஒரு ஆசிரியர்னா ஒரு படி, ஆசிரியர் ஒரு படி இல்ல. சாதாரண அன்பர்களுக்கு 2 வேளை தவம் என்றால் ஆசிரியர்கள் 3 வேளை தவம், 4 வேளை தவம், வாய்ப்பு இருந்தால் 5 வேளை தவம் கூட செய்யலாம். அப்ப எந்த அளவுக்கு ஆசிரியர்கள் உயரணும்னா பயிற்சியே தன்னோட வாழ்வாக மாற்றிக்கொள்ளணும். அப்ப பயிற்சியில எவ்வளவு ஆழங்கால் பதிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் அப்போ பயிற்சி பயிற்சி பயிற்சி. நல்லா புரிந்து கொள்ளுங்கள் அன்பர்களே. பயிற்சி தான் நம்மளை ஒரு சிறந்த ஆசிரியர் ஆக்கும். சிறந்த ஆசிரியர் கூட ரெண்டாவது விட்டுருங்க. ஒரு சிறந்த மனிதனாக, ஒரு ஞானியாக எது நம்மை மாற்றணும்னா பயிற்சி தான் மாற்றும். நாம செய்யற தவம் தான் மாற்றும். ஓகேங்களா? அப்ப எல்லாரும் பயிற்சிக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆசிரியர் அப்படின்னா அதற்கான ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்னன்னு நீங்க எழுதியிருப்பீங்க. ஆசிரியருக்கான ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்ன? நாம் நிச்சயமாக நிச்சயமாக 5 விதமான பயிற்சிகளை முறையாக முழுமையாக செய்யக்கூடிய நபராக இருக்கணும். இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன். இது இல்லாட்டி நம்ம ஆசிரியரை ஆகிறதுக்கு தகுதியே இல்லைன்னு அர்த்தம். எப்படி +1 நீங்க போகணும்னா 10th பாஸ் பண்ணிருக்கணும்னு சொல்றது மாதிரி, நான் இந்த 5 பயிற்சியும் சரியா செய்ய மாட்டேன், ஆனா ஆசிரியரா இருப்பேன்னா அது எப்படின்னா, நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா? தவறுகளை செய்து கொண்டே ஒருவன் தர்மத்தை போதித்துக் கொண்டிருந்தால் கேட்பவர்கள் தர்மத்தை கேட்டுக்கொண்டே தவறுகளை துணிந்து செய்வார்கள். அந்த துணிந்து அப்படின்னு ஒரு அழுத்தம் கொடுக்கறோம் பாருங்க.
அதான் மகரிஷி. அஹ் நீ அது கம்முனு போதிக்காமையே இருக்கலாங்கிறார். சரிங்களா? இப்ப தப்பு எங்க இருக்குதுன்னா ஆசிரியர்கள்ட்ட தான் இருக்கு. ஆசிரியர்களுடைய தன்மை அப்படியே மாணவர்களிடம் பிரதிபலிக்கும். மறுபடியும் சொல்றேன், ஆசிரியர்கள் சொல்வதை விட ஆசிரியர்களுக்குள்ள இருக்கிற செய்தி, அவருடைய உணர்வு, அவருடைய குணம் எல்லாமே மாணவர்களுக்கு கடத்தப்படும். சரிங்களா? அதனால சில ஆசிரியர்களை நமக்கு பிடிக்கும், சில ஆசிரியர்கள் நமக்கு பிடிக்காது. அவங்க பாடம் எடுக்கிறது எடுக்காத ரெண்டாவது வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்களோட இயல்பு நம்மளோட இயல்பு கூட ஒட்டி போகும். ஒத்தது ஒத்ததோடு சேரும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ நம்ம ஆசிரியர் ஆகிறதுக்கான நிலையில வந்துட்டு இருக்கிறோம். அப்ப நாம பயிற்சிகளிலே தீவிரமாக செயல்பட வேண்டும். இந்த ஓராண்டு காலம்தான் உங்களுக்கு பயிற்சி. இந்த ஆகஸ்ட்ல இருந்து அடுத்த ஆகஸ்ட் வரைக்கும் தான் உங்களுக்கு பயிற்சி. அப்ப இந்த ஓராண்டு காலத்திற்குள்ளாக நீங்க என்ன பண்ணணும்? உங்களை நீங்க அதுக்கு தகுதிப்படுத்திக் கொள்ளணும். இல்லையா? இப்ப ஒரு வருஷம் தான் உங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு. அதுக்கப்புறம் நீங்க சம்பாதிக்கவே முடியாத லைஃப்ல அப்படின்னா நீங்க எப்படி சம்பாதிப்பீங்க? தீவிரமா சம்பாதிப்போமா இல்லையா? ம்? இந்த ரோட்டரியில ஒரு பழக்கம் இருக்கும். ஒரு வருஷம் மட்டும்தான் இருக்கும். ஒரு வருஷம் மட்டும்தான் தலைவரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரோட்டரியில. அடுத்த வருஷம் வேற ஒருத்தர் தலைவராயிருவார். அதுக்கு அடுத்த வருஷம் வேற ஒருத்தர் தலைவராயிருவார். நீங்க மறுபடியும் தலைவரா இருக்க அங்க வாய்ப்பே இல்லை. அப்படி ரோட்டரியில ஒரு சிஸ்டம் இருக்கு. அது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சிஸ்டம். நல்ல சிஸ்டம். ஏன்னா ஒரே வருஷம் மட்டும்தான் உங்களுக்கு வாய்ப்புன்னா நீங்க வெரி மேக்சிமம் உங்களோட வாய்ப்பு டேலண்ட்டை வெளிப்படுத்திடுவீங்க. எந்த அளவுக்கு நீங்க சமுதாயத்துக்கு அதன் மூலமா சேவை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க செஞ்சிடலாம். சரிங்களா? அப்போ இது அது மாதிரியான ஒரு வாய்ப்பாக நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம வாழ்க்கையில எத்தனையோ காலங்களை நீங்க கடந்து வந்திருக்கலாம். ஏன் ஆன்மீக பயிற்சியிலேயே கூட நீங்க பல ஆண்டுகளை கடந்து வந்திருக்கலாம். ஆனால் இந்த இறை ஆசிரியர் ஆவதற்கு என்று இந்த ஓராண்டு காலம் தவ காலமாக நாம மாற்றிக்கொள்ளணும். குழந்தை கருவிலே 10 மாதங்கள் உள்ள இருக்குது. தவம் இருக்கிறது. அன்னை தந்தையினுடைய ஒரு துளி அணு முழு குழந்தையாக மாற்றம் பெற்று வெளியே வருது. எவ்வளவு பெரிய மிராக்கள் பாருங்க இது. அதற்கு அது 10 மாதங்கள் தவம் இருக்கிறது. ஒரு பட்டுப்பூச்சி எப்படி உருவாகுது? பட்டு புழு புழு கூடு கட்டி தவம் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அது பட்டாம்பூச்சியாக தன்மாற்றம் பெறுகிறது. இல்லையா? அப்போ ஒரு தவ காலமாக இந்த ஓராண்டை நீங்க எடுத்துக்கொள்ளணும். உங்களுடைய வாழ்க்கையை நீங்க திரும்பி பார்க்கிறப்போ இந்த ஆண்டு ஒரு ஆகச்சிறந்த ஆண்டாக உங்களுக்குள்ள மாற்றத்தை கொடுத்த ஆண்டாக இருக்கணும். ஆக்சுவலா வாழ்க்கை என்பது என்ன அப்படின்னா உயர்ந்து கொண்டே செல்வதுதான் வாழ்க்கை. ஆளு மட்டும் உயரக்கூடாது. செல்வம் மட்டும் உயர்ந்தா பத்தாது. உடல் பெருகிய வயது உயர்ந்தா போதாது. அறிவுல உயரணும். குறிப்பாக மகிழ்ச்சியில நீங்க உயரணும். இல்லையா? ஆளும் வளரணும், அறிவும் வளரணும். அதுதான்டா வளர்ச்சி. அப்ப அறிவுல நம்ம மேம்பட்டு கொண்டே வரணும். ஞானத்தை நோக்கி நம்ம வளர்ந்து கொண்டே இருக்கணும். மகிழ்ச்சியில நம்ம உயர்ந்து கொண்டே இருக்கணும். அதற்கு அடிப்படையா இருக்கிறது பயிற்சி. இப்ப நாள்தோறும் பயிற்சியில நீங்க உயர்ந்து கொண்டே இருக்கணும். நம்மை செம்மைப்படுத்துவதில் நம்ம என்ன ஆயிட்டே இருக்கணும்? உயர்ந்து கொண்டே இருக்கணும். கடைசிக்கு ஒரு படி இறங்காமையாவது இருக்கணும். மேல 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 போகலினாலும்
ஒரு லெவல்லையாவது நிக்க தெரியணும் நமக்கு. சரிங்களா? அப்போ வாழ்க்கை என்பது வாழ்வு என்றாலே உயர்தல் என்றுதான் பொருள். இதுக்கு விளக்கம் கொடுத்திருப்பேன் உங்களுக்கு பழைய வகுப்புகள்ல. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு என்று பாரதியாரோட பாடல் நம்ம படிச்சிருக்கிறோம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு. தாழ்வுனா விளக்கம் தெரியலையா நமக்கு? அப்ப தாழ்வுன்னு எல்லாருக்கும் தெரியும். தாழ்ந்து போயிட்டான், இறங்கி போயிட்டான், தோத்துட்டான், குறைஞ்சிட்டான், இல்லையா? அப்ப வாழ்வு என்பது அதற்கு ஆப்போசிட்டான சொல். நம்ம தாழ்வு உயர்வுன்னு பேசியிருப்போம். ஆனால் வாழ்வும் உயர்வும் சரியான வார்த்தை. இப்ப வாழ்வுன்னு என்ன? உயர்தல். எதுல உயர்தல்? அன்பில் உயர்தல், அறிவில் உயர்தல், ஆற்றலில் உயர்தல், அனுபவத்தில் உயர்தல், ஞானத்தில் உயர்தல், மகிழ்ச்சியில் உயர்தல். இதுதான் வாழ்வு. அப்ப இந்த வாழ்க்கையை நம்ம வாழணும்னா அதற்கு ஒரே வழி என்னதான்? வேதாத்திரியம் தான். இதில் இருக்கிற பயிற்சிகள் தான். சரிங்களா? அது ஒன்றுதான் நமக்கு முழுமையான வழி அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். சரிங்களா? அப்ப இந்த ஓராண்டு நமக்கான முழு தவம், முழு இலக்கு என்னவா இருக்கணும்? நாம பயிற்சிய முறையா முழுமையா செய்யக்கூடிய ஒரு நபராக மாறணும். இப்ப இருந்தே இருந்தா நல்லதுதான். பட் ஓரிரு மாதங்களையாவது அது முழுமையா உங்களுக்குள்ள கைவர பெற்றணும். சரிங்களா? கைவர பெற்றணும். அடுத்தது, நாம பயிற்சி செய்யறது எவ்வளவு முக்கியமோ அதே போல தத்துவத்திலையும் தெளிவுக்கு வரணும். இப்பவே நீங்க ஓராண்டு காலம் இந்த கல்வியை கற்றிருக்கிறதால உங்களுக்கு தத்துவம் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு மனோநிலையில இருப்பீங்க. உண்மைதான், உங்களுக்கு எல்லா தத்துவம் ஓரளவுக்கு தெரியும் தான். பட் தெளிவாக தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா முழுமையா ஆமான்னு சொல்லிவிட முடியாது. ஏன்னா ஒரு தத்துவத்தை கேட்பதற்கும் நீங்க பிறருக்கு சொல்லி கொடுக்கும் போது உங்களோட புரிதலுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். இது ஆசிரியரா இருக்கிறவங்களுக்கு தெரியும். இன் ஃபியூச்சர் உங்களுக்கு அது புரிதலுக்கு வரும். தத்துவத்திலே தெளிவு வேண்டும், ரொம்ப முக்கியம். ஒரு ஆசிரியருக்கான தகுதியில தத்துவ தெளிவு என்பது மிக மிக முக்கியம். தத்துவ தெளிவு இல்லாட்டி நம்ம ஆசிரியரா இருக்கவே முடியாது. நமக்குள்ளேயே நிறைய முரண்பாடுகள் வரும். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமான விஷயத்த சொல்லுவாங்க. ஒரு தவத்துல என்ன நடக்குதுங்கிறத நீங்க தத்துவத்திலையும் தெளிவா இருக்கணும், சுய அனுபவத்திலையும் இருக்கணும். அப்பதான் நீங்க அதை ஸ்ட்ராங்கா சொல்ல முடியும். இல்லாட்டி 10 பேர் 10 விதமா சொல்லுவாங்க, நீங்க எதுன்னு கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. அப்போ ஒரு ஆசிரியருக்கான தகுதி தத்துவ தெளிவு. இப்ப இறைநிலையினுடைய தன்மாற்றம் தான் மனிதனா வந்திருக்கிறோங்கிறது ஒரு தத்துவம், உயிரின தன்மாற்றம். அப்ப அதுல ஒரு தெளிவு நமக்கு இருக்கணும். ஏன்னா நாளைக்கு மறுபிறவியை பத்தி நிறைய பேசுவாங்க. நான் அங்க இப்படி இருந்தது, இங்க இப்படி இருந்தது, இன்னும் பல அமைப்புகள்ல தத்துவங்கள் வெவ்வேறு மாதிரி இருக்கு. தத்துவங்களே நிறைய குழப்பங்கள் இருக்கு. ஆனா மகரிஷி மிக மிக தெளிவாக இந்த பிரம்மஞான தத்துவத்தை, வாழ்க்கை தத்துவத்தை, வாழ்வியல் தத்துவத்தை நம்ம கொடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த தத்துவத்திலே நமக்கு ஒரு மிகப்பெரிய தெளிவு இருக்கணும். இல்லாட்டி பல இடங்கள்ல நம்ம குழப்பத்திற்கு ஆட்படுவோம். அந்த தத்துவ தெளிவுக்கு தான் இந்த சிந்தனை உரைகளை நம்ம என்ன பண்ணிட்டே இருக்கிறோம், தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறோம். நீங்க அதைய உள்வாங்குறீங்க. உள்வாங்கிறத நீங்க எடுத்து சிந்திக்கணும். உடற்பயிற்சியினுடைய பலன்கள்னு பேசிட்டா நீங்க எடுத்து சிந்திக்கணும். மகிழ்ச்சி என்ன சொல்றாங்க? சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய்.
நான் சொல்றேனே நீ நம்ப வேண்டாப்பா. சுயமா நீ சிந்திச்சு பாரு. ம்? சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். அப்ப சுயமாக சிந்திக்கிற பழக்கம் ஆசிரியர்களுக்கு இருக்கணும். நான் சொல்றேனே நம்ப வேண்டாம்னு மகரிஷியே சொல்லிட்டாரு. அப்ப நாங்கெல்லாம் எந்த விதத்திலையும் பாருங்க. எல்லாரும் சொல்றதையும் கேளுங்க. நீங்க சுயமா சிந்தித்து பாருங்க. உங்களுக்கு அது ஓகே அப்படின்னு சொன்னா எடுத்துக்கோங்க. இல்ல உங்க சிந்தனைக்கு சரியா வரலைன்னா அதை விட்டுருங்க. ஆனா நீங்க சிந்தனை செய்யணும். சிந்தனை தான் மிக மிக முக்கியமான ஒரு செயல் மனித பிறவியில. ஆனா இவ்வளவு நாள் நம்ம சிந்தனைக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கல. கேட்டல் அப்படிங்கறதுல முக்கியத்துவம் கொடுத்தோம். கற்றல்ல கேட்டலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம். சிந்தனை சிந்தித்தலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. சிந்தனை தான் கன்ஃபர்மேஷன். 3 ஸ்டெப்புமா எல்லாரும் எழுதி வச்சுக்கோங்க. இன்ஃபர்மேஷன், கன்ஃபர்மேஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது என்ன? நான் இப்போ உங்களுக்கு ஒரு தகவலை கொடுக்குறேன் இல்லையா? உதாரணத்துக்கு உடற்பயிற்சி செய்தால் உடல் நலமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தியை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஒரு இன்ஃபர்மேஷன். நீங்க எப்படி இது கன்ஃபர்மேஷன் பண்ணணும்? இந்த செய்தியை எடுத்துக்கொண்டு அதை சிந்திக்கணும். என்ன சொல்றாரு? உடலுக்கு ஒரு பயிற்சி கொடுத்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். ஓகே. அப்ப உடலுக்கு என்ன பயிற்சி கொடுக்கலாம்? இந்த பயிற்சி. அப்ப அதை செய்து பார்க்கணும். அதுல நீங்க அந்த மாற்றத்தை பெறணும். பெறும்போது நீங்க என்ன பண்ணிட்டீங்க? கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. ஓ ஆமா, கரெக்ட் தான். இல்ல, எல்லாம் வல்ல இறைவன் எங்கும் இருக்கிறான் அப்படின்னு நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். நீங்க இத்தனை நாள் நம்பிட்டீங்க. நம்பிக்கை மார்க்கம் வேற, ஞான மார்க்கம் வேற. இறைவன் இருக்கிறான் என்று நீங்க நம்புறது மாற்றத்திற்கு உட்பட்டது. சரிதானுங்களா? யாராவது சொல்லுவோமா என்னோட அப்பா இவருதான் என்று நான் நம்புகிறேன் அப்படின்னு? சொல்ல மாட்டோம். சரிதானுங்களா? இவருதான் அப்பா. அஹ்? அப்ப இவருதான் அம்மா அப்படி நான் நம்புகிறேன்னு சொல்லுவோமா? ஏன்னா நம்புகிறேன் அப்படின்னா நம்பிக்கை இன்மைக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அப்போ நாம நம்ம அனுபவத்தில அதை பெறும்போது நம்பிக்கை தேவையில்லை. உடற்பயிற்சி செய்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் அப்படியே சொல்லணும். உடற்பயிற்சி செய்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இது என்னுடைய அனுபவம். அனுபவம். அப்போ செயல்களை, சிந்தனையை, பயிற்சிகளை, இப்போ என்ன சொன்னேன்? இறைவன் எங்கும் இருக்கிறான்னு சொன்னேன். அப்ப சிந்திக்கணும். உட்காரு, கண்ணை மூடுங்க. இறைவன் எங்கும் இருக்கிறான்னு சொல்றாங்களே, எங்கும் இருக்கிறது எது? எங்கும் ஒரு பொருள் இருக்க முடியுமா? இப்ப நான் எங்கும் இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? இல்ல. உடல் எல்லை இருக்கு. ஒரு மரம் எங்கும் இருக்கிறதுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அதுக்கு ஒரு எல்லை இருக்கு. ஒரு பூமி எங்கும் இருக்குன்னு சொல்ல முடியுமா? அதுக்கு ஒரு எல்லை இருக்கு. இப்படி நீங்க சிந்திக்கணும். அப்ப எல்லாவற்றுக்குமே எல்லை இருக்கு, எல்லை இருக்கு, எல்லை இருக்கு. அப்ப மகரிஷி என்ன சொல்றாரு? இது எல்லாமே எதுல இருக்கு அப்படின்னா ஒரு தூய வெளிக்குள்ள இருக்கு. சரிங்களா? இதெல்லாம் ஒரு தூய வெளிக்குள்ள இருக்கு. ஒரு சூன்யத்துக்குள்ள இருக்கு. அப்போ அது இல்லாத இடம் ஏதாவது இருக்க முடியுமா? சுத்த வெளிங்கிறது இல்லாத இடம் ஏதாவது இருக்க முடியுமா? இப்போ உங்க வீடு கட்டியிருக்கீங்க. அந்த இடத்துல ஒரு இடம் இருந்தது, ஒரு ஸ்பேஸ் இருந்தது இல்லையா? இப்போ உங்க வீட்டை கட்டிட்டு அந்த ஸ்பேஸை காணுமா? உங்க வீட்டுக்குள்ள அந்த ஸ்பேஸ் இருக்கு. இப்போ உங்க வீடு நீங்க அடுத்த லெவலுக்கு போறீங்கன்னு இடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்குமா இருக்காதா? இருக்கும். சரிங்களா? அங்க இருக்கிற காற்றை கழிச்சிருங்க, விண்ணை கழிச்சிருங்க. அங்க ஒரு வெளி இருக்குல்ல, அந்த வெளி எப்பொழுதுமே இருக்கும். அது நிரந்தரமான ஒன்று. நல்லா புரிஞ்சுக்குங்க. அது நிரந்தரமானது. மற்றதெல்லாம் வருவது செல்வது. அப்ப அந்த வெளி எங்க இல்லைன்னு சொல்லுங்க? எங்கும் இருக்கிறது. அது இல்லாத இடமே இல்லை. அதுக்கு எல்லை இருக்குதா? எல்லை இல்லை. அப்ப எல்லை இல்லாத பெருவெளி, எங்கும் நிறைந்த பெருவெளி.
எல்லாம் வல்ல பெருவெளி. இதைத்தான் தெய்வம் என்று மகரிஷி சொல்றாங்க. இதை நாம சிந்திக்கணும்னு நான் சொல்றேன். கருத்துக்களை வைத்துக்கொண்டு நம்ம மனதிலே அதை அசை போட வேண்டும். ஆமா, இவர் இப்படி சொல்றாரு. இதுதான் ஆசிரியருக்கான தகுதியில முக்கியமானது. ஏன்னா நீங்க சொல்லிக் கொடுக்க வரும்போது கேட்டதையெல்லாம் சொல்லிக் கொடுத்துட முடியாது. நீங்க அதை புரிந்து அதுல தெளிவு வரும்போதுதான் அதை உங்களால சொல்லிக் கொடுக்க முடியும். அப்ப தத்துவ தெளிவு அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். நான் உங்களுக்கு ஒரு சரியான ரெக்வெஸ்ட் கொடுக்குறேன் பாருங்க. நீங்க ஆசிரியர் ஆனதுக்கு அப்புறம் தயவுசெய்து ஒண்ணு கண்டிப்பா கடைபிடிங்க. உங்களுக்கு தெரியாத தத்துவத்தை பேசாதீங்க. சரிங்களா? ஒரு தத்துவம் தெரியல அப்படின்னா அது பேச வேண்டாம், விட்டுருங்க. சரிங்களா? இன்னும் ஒரு படி மேல போய் ஒரு தெரியாத விஷயம் சொல்றீங்க அப்படின்னு வருதுன்னா, தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லிருங்க. ஒரு ஆன்மாவை பற்றி நிறைய கேள்விகள் வரும் தத்துவத்துல. பின்னாடி அதுக்கான விளக்கங்கள் கொடுக்குறோம். தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. சரிங்களா? இல்லைன்னா அதுல நிறைய கேள்விகள் வரும். உதாரணத்திற்கு தவம் இயற்றுவதில் கூட நிறைய சந்தேகங்கள் வரும். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரியான பதிலை சொல்வார்கள். அப்ப உங்க அறிவுக்கு பொருத்தமான நீங்க சிந்தித்து வைத்திருந்தீங்கன்னா தான் உண்மையை சொல்ல முடியும். அப்படி தெரியல அப்படின்னா ஒரே வார்த்தை தெரியலன்னு சொல்லிடு. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, தெரியலன்னு சொல்றத ஒரு அவமான குறைவாக நினைக்கிறாங்க. இல்லவே இல்லை. தெரியலன்னு சொல்றது அவமான குறைவே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ம் தெரியலன்னு சொல்றது ஒரு நியாயமான ஒரு நிலை. ஆமா, கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவுன்னு சொல்றோம். அப்ப எல்லாமே நான் தெரிஞ்சிருப்பேன்னு அவங்க எதிர்பார்க்கலாம். நான் அதைய ஒத்துக்க வேண்டியது இல்லை. தெரிஞ்சதுன்னா தெரிஞ்சதுன்னு சொல்லுவோம். தெரியலைன்னா தெரியலைன்னு சொல்லி கேட்டு சொல்றேன்னு சொல்லிடுவோம். நான் பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறேன். இது தெரியலைங்க, ஆசிரியர்கிட்ட கேட்டு சொல்றேன். இதை சார்ந்தவங்ககிட்ட கேட்டு சொல்றேன். இதை பற்றிய அறிவு எனக்கு இல்லை. நான் அடிக்கடி சொல்றேன், இப்ப பயன்படுத்துற வார்த்தை. இதை பற்றிய அறிவு எனக்கு இல்லை. நான் தெரிஞ்சுக்கிட்டு சொல்றேன், கேட்டுட்டு சொல்றேன். இல்லாட்டி நான் சிந்தித்து பார்த்து சொல்றேன் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கலாம். சரிங்களா? அப்ப தெரிஞ்ச தத்துவத்தை நீங்க முதல்ல சொல்லணும். அதுக்கு தத்துவத்தில் உங்களுக்கு முதல் தெளிவு வேணும். உதாரணத்துக்கு இப்ப அலையியக்க தத்துவம் வாழ்த்து மயனுன்னு படிக்கிறீங்க, சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க. மோதுதல், சிதறுதல், பிரதிபலித்தல், ஊடுருவுதல், ஊடாடுதல். இதை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒவ்வொரு அலையும் மோதும், சிதறும், பிரதிபலிக்கும், ஊடுருவும், ஊடாடும். இதற்கு விளக்கம் சரியா தெரிஞ்சாதான் அதை கையில எடுத்து அதை பேசணும். இல்லாட்டி அந்த பாயிண்ட்டை நீங்க பேசக்கூடாது. தெளிவா இருக்கணும். அதே மாதிரி நடுமணம், மேல் மனம், ஆழ் மனம். சரிங்களா? பஞ்ச கோஷங்கள், கொஞ்சம் நுட்பமான சிந்தனைகள் நிறைய இருக்கு. 3 உடல்கள், பருவுடல், நுண்ணு உடல், காந்த உடல். சரிங்களா? இது எல்லாம் நீங்க பேசும்போது நீங்க சிந்திச்சு நீங்க தெளிவு பெற்று அதற்கப்புறம் அந்த சிந்தனையை கொண்டு போய் கொடுக்கணும். அதனாலதான் அந்த தத்துவ தெளிவுங்கிறது நான் உங்களுக்கு ஆழமா வலியுறுத்த வேண்டியதா இருக்கு. இந்த சிந்தனை உரைகள் எல்லாம் எதற்காகனா தத்துவ தெளிவிற்காகத்தான் இவ்வளவு உரைகளை நம்ம கொடுக்க வேண்டியதா இருக்கு. அப்ப பயிற்சியிலும் ஆசிரியர்கள் பலமாக இருக்கணும். அதே போல தத்துவத்திலே ஆசிரியர்கள் தெளிவாக இருக்கணும். குணத்திலே ஆசிரியர்கள் உயர்வாக இருக்கணும். ம் ஒரு ஆசிரியர் அப்படிங்கிறவர் எப்படி இருக்கணும்? உயர்ந்த குணங்களை தன்னுடைய தன்மையாக அவர் கொண்டிருக்க வேண்டும். இது ஆசிரியருக்கான மிக முக்கியமான ஒரு தகுதி. ம்? அன்பும் கருணையுமாக நடந்து கொள்ளுதல், எல்லோரையும் மன்னித்தல், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளுதல், எல்லாவற்றையும் பொறுத்தல். இதெல்லாம் ஆசிரியருடைய தன்மைகள். ஏன்னா நிறைய சேலஞ்சஸ் வரும் ஆசிரியர் பயிற்சியில. அப்போ மாணவர்களுக்கு தகுந்த மாதிரி நாம அந்த இடத்துல இணக்கத்தன்மையோட அதை கொண்டு போய் சேர்க்கணும். உயர்ந்த குணம் உடையவர்களாக இருக்க வேண்டும். ஒரு ஆசிரியர் என்பவர் புலன் கட்டுப்பாடு உடையவராக இருக்க வேண்டும். தீய பழக்க வழக்கங்களிலே ஈடுபடாதவராக இருக்க வேண்டும். ரொம்ப முக்கியம். மகரிஷி அருள்நிதியர் பயிற்சிக்கு வரப்பே சொல்லிடுவாங்க. போதை, புகை போன்ற விஷயங்கள் எல்லாம் அவங்ககிட்ட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க.
இன்னும் ஒரு படி மேல போய் அருளியல் பயிற்சியில புலால் தவிர்த்தல் அப்படின்னு ஒரு விஷயம். நான் அதை பத்தி உங்களுக்கு பின்னாடி ஒரு வகுப்பு கொடுக்குறேன். அந்த இன்சார்ஜா இருக்கிறவங்க நோட் பண்ணிக்கோங்க. இதை பத்தி ஒரு சப்ஜெக்ட் போடணும் நம்ம. ம்? புலால் தவிர்த்தல் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்பவே விடணும்னு நான் சொல்லல. இந்த ஓராண்டுக்குள்ளேயாவது நீங்க விட்டுறணும். இல்ல நீங்க இன்னொரு உயிருக்கு உய்வு கொடுக்கறதுக்கு தீட்சை கொடுக்கறோம் அப்படின்னா கண்டிப்பா உங்ககிட்ட வந்து புலால் தவிர்த்தல் செயல்படுத்தப்பட்டிருக்கணும். தீட்சை கொடுக்கறதுக்கு. மற்றபடி நீங்க மன்றங்களுக்கு போய் மற்ற சர்வீஸ் எல்லாம் பண்றதுக்கு ஒன்றும் தப்பு இல்லை. நீங்க எல்லா பயிற்சியெல்லாம் நடத்தலாம், சொல்லி கொடுக்கலாம். பட் ஒருத்தரை ஒரு ஆன்மாவை உய்விப்பதற்கு நீங்க தீட்சை கொடுக்குறீங்க அப்படின்னா நிச்சயமா நீங்க புலால் தவிர்த்திருக்கணும். இது மகரிஷி மட்டும் இல்ல, எல்லா பல மகான்கள் கொடுத்திருக்கிற ஒரு ஆன்மீகத்திற்கான ஒரு கட்டளை. அது மறுபடியும் நான் சொல்றேன், இது நீங்க உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு இல்லை. நீங்க முழுமையா இறை ஆசிரியரா பொறுப்பெடுத்து இந்த சமுதாய மக்களுக்கு நீங்க சேவை செய்யணும் அப்படின்னு நீங்க வர்றீங்கன்னா கண்டிப்பாக நீங்க வந்து புலால் தவிர்த்திருக்கணும் தீட்சை கொடுக்குற இடத்துக்கு வர்றப்ப. அதுதான் நம்ம கர்மாவை போக்கி நம்மளை புண்ணியத்துல உயர்த்தக்கூடிய செயல் வந்து தீட்சை கொடுக்கறது. அது வர்றப்ப கண்டிப்பா நம்ம புலால் தவிர்த்தல் பண்ணணும். சரிங்களா? வேற வழி இல்லை, இந்த இடத்துக்கு வேற வழி இல்லை. நீங்க சரியா பயிற்சியே பண்ணிட்டே வந்தீங்கன்னா புலால் உங்களை விட்டு தானா போயிடும். இன்னும் நம்ம கிட்ட அந்த அசைவ உணவு நம்ம வாழ்க்கையில ஒட்டிட்டு இருக்குன்னா நான் கண்ணை மூடிட்டு சொல்லுவேன், நீங்க பயிற்சியை சரியா பண்றது இல்ல. குறிப்பா தவத்தை சரியா பண்றது இல்ல. தவத்தை பண்ணி உயிரினுடைய உணர்வை நீங்கள் பெற்றுவிட்டால் சத்தியமா நீங்க உயிரை கொள்ளலாம்னு கனவுல கூட நினைக்க மாட்டீங்க. அதுக்கு பேர் உயிர் உணர்வுன்னு பேரு. இந்த உயிரை நீங்க உணர்வதே எல்லா உயிரிட்டு இருக்கிற அந்த உணர்வையும் நீங்க பெறுவதற்கு தான். உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிருணர்வை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும்னு மகிழ்ச்சி கேட்பாங்க. ஏன்? இந்த உயிர் உணர்வை பெறும்போதுதான் அடுத்த உயிர் படக்கூடிய துன்பம், வலி, வேதனை, துக்கத்தை உங்களால் உணர முடியும். அப்ப நீங்க பிறருக்கு துன்பம் கொடுக்க மாட்டீங்க. உங்களால எந்த உயிருக்கும் துன்பம் கொடுக்க முடியாது. தவம் செய்பவர்களால எந்த உயிருக்கும் துன்பம் கொடுக்க முடியாது. அப்புறம் எப்படி கொலை செய்வது? அப்ப நான் சிம்பிளா சொல்லிடுவேன், ஒருத்தர் இன்னும் நான்வெஜ் விட முடியலன்னா அவருக்கு இன்னும் தியானமே வரல என்று அர்த்தம். தியானம் வர்றதுக்கான தகுதியில பல விஷயத்துல ஒன்று புலால் மறுத்தல். அதை நீங்க கட்டாயப்படுத்தி மறுக்க கூடாது. இப்பவே நான் அதையும் சொல்லிடுறேன். இங்க இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் எதையுமே கட்டாயப்படுத்தி நீங்க செயல்படுத்த வேண்டாம். உங்க இயல்புல உங்க புரிதல்ல இயற்கையா வரணும் அது. இப்ப உங்களுக்கு சில காய்களையும் நீங்க சாப்பிட மாட்டீங்க இல்லையா? அப்ப அதே போல அந்த கெட்ட விஷயங்களும் உங்களை விட்டு அது விலகணும், போகணும். அதை பார்த்தாலே உங்களுக்கு அந்த கஷ்ட உணர்வு வரணும். அதெல்லாம் வரும். எப்ப வரும்? நீங்க சிந்தனையில ஆழமாக செல்லும் போதும் பயிற்சியில் ஆழமாக செல்லும் போது இந்த உணர்வெல்லாம் தானா வரும். நான் கூட முதல்ல யோசிச்சேன், என்ன மகரிஷி அவங்க இந்த 5 அளவு முறை இவ்வளவு தூரம் பெரிய ஒரு விஷயத்த ரொம்ப வலியுறுத்தி சொல்லாம போயிட்டாங்களே அப்படின்னு நான் முதல்ல யோசிச்சேன். ஏன்னா இந்த 5 அளவு முறை மட்டும் மகரிஷி ரொம்ப போக்கஸ் பண்ணியிருந்தா அவர் வேற லெவல்ல ரீச் இருந்திருக்கும். ஏன்னா இன்னைக்கு வேர்ல்டு அதைத்தான் சொல்லிட்டு இருக்கு. எல்லா ஆன்மீகத்திலும் அதைத்தான் பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஏன் மகரிஷி இதை சொல்லல அப்படின்னா, மகரிஷி முதல்ல பயிற்சியை கத்து கொடுத்துட்டாங்க. இந்த பயிற்சியை நீங்க சரியா செஞ்சுட்டே வந்தா 5 அளவு முறை தானா நடந்துரும். நீங்க போய் ஒரு மனுஷனை அளவா சாப்பிடு, எச்சா சாப்பிடாத, கண்டதை சாப்பிடாத, நல்லதை சாப்பிடு, கண்ட நேரத்துல தூங்காத, நேரத்துல தூங்கு, அப்படியெல்லாம் நீங்க சொல்ல வேண்டியதே இல்லை. யாருக்கு? பயிற்சியை சரியாக செய்பவர்கள் 5 அளவு முறையை தானாக சரியா கடைபிடிப்பாங்க. நீங்க பேச வேண்டாம்னு அவர்கிட்ட சொல்ல வேண்டாம், அவர் பேசவே மாட்டாரு. சரிங்களா? கவலையே அவருக்கு வராது, கோபமே அவருக்கு வராது. ஏன்னா அவர் பயிற்சியை முறையா செய்யறவர். அப்போ பயிற்சி முறையா செய்யும் போது 5 அளவு முறை தானாக நிகழும். அதனாலதான் மகிழ்ச்சி நிறைய பேர் வந்து கேட்பாங்க, மகிழ்ச்சி நாங்க நான்வெஜ் சாப்பிட்டே இருக்கோம், விடவே முடியல மகிழ்ச்சி, என்ன பண்றது? பயிற்சியை நல்லா செய்துட்டே வாங்கம்பார்.
ஒரு நாள் ரெண்டுல ஏதாவது ஒண்ண விட்டுருவீங்க. பயிற்சியை நல்லா பண்ணீங்கன்னா நான்வெஜ் போகும். நான்வெஜ் நல்லா சாப்பிட்டீங்கன்னா பயிற்சி போயிரும் உங்களை விட்டு. ஆமா. ஏன்னா இது உள்ள போய் தவம் பண்றதுக்கெல்லாம் விடாது. இன்னொரு உயிரோட வருத்த உணர்வு, சாபாலைகள் எல்லாம் உங்களை தவம் பண்ற அளவுக்கெல்லாம் விடாது. அப்ப இது நீங்க முக்கியமான விஷயமா கவனத்துல எடுத்துக்கோங்க. அப்ப ஒரு இறை ஆசிரியர் நிச்சயமாக ஒரு எளிய வாழ்க்கை வாழ்பவராக இருக்க வேண்டும். எளிய வாழ்க்கைன்னு எப்படி? ஒரு ஆடம்பரம், ஒரு பெரிய பந்தா, இல்ல சமுதாயத்துக்காக பண்றது, சரிங்களா? உடையில் கண்ணியம் என்று சொல்வார். ம்? உடையில் கண்ணியம். உத்தமர் இயல்புல உடை எப்படி இருக்கணும்? கண்ணியமா இருக்கணும். ஒருத்தவங்க பார்த்தா கையெடுத்து கும்பிடுற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்களோ அந்த மாதிரி. அப்போ இந்த மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்க உண்மையாலுமே தவம் பண்ணா அதெல்லாம் போயிருங்க. அதெல்லாம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனா சொல்ற ஒரு ஆசிரியர் அப்படிங்கிறவங்களுக்கான தகுதியில. பட் எப்படித்தான் நம்ம ஆசிரியர்லயே சிலர் மேக்கப் எல்லாம் போடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு சத்தியமா அவங்களுக்கு எல்லாம் தவம் செட் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் சும்மா பேருக்காக வந்துட்டு போறவங்கன்னு நான் நினைக்கிறேன். யார் ஒருவர் இயற்கை கொடுத்து இறைநிலை கொடுத்து இந்த உடலுக்கு மதிப்பு கொடுக்காம இதுக்கு மேல வண்ணத்தை பூசியோ சாயத்தை அடித்தோ நீங்க உங்களுக்கு அழகுபடுத்தி தான் காமிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நீங்க இறைவனை அவமதிக்கிறீர்கள் என்று அர்த்தம். என்னை பொறுத்த வரைக்கும் இறைவனை தான் உங்க வாயை சரியா கொடுக்காம நீங்க பெயிண்ட் அடிச்சு கலர் பண்ற மாதிரி ஆயிப்போச்சு அது. சரியா? இறைவனை அவமானப்படுத்தக்கூடிய செயல் என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் மேக்கப் போடுறது எல்லாமே அது தேவையில்லை. சரிங்களா? அதெல்லாம் உடல் நலத்திற்கு மிகப்பெரிய கேடு. மனம் தவறாத ஒரு புரிதல்ல இருக்குது. ஆசிரியர்கள் எப்பவுமே ஒரு எளிய வாழ்க்கையாக சிந்தனை சிக்கனம் சீர்திருத்தம் மதுரைச்சி சொல்லுவாங்க. எந்த ஒன்றையும் சிந்திக்கணும், சிக்கனமா இருக்கணும், சீர்திருத்தம் செய்யணும். இப்போ பொங்கலுக்கு தீபாவளிக்கு போய் துணி வாங்கணுமானா என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லை. இப்ப நீங்க என்ன முடிவு எடுக்கலாம்? நான் ஒரு 5 வருஷத்துக்கு துணியை எடுக்க மாட்டேன்னு கூட முடிவு எடுக்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா எடுங்க, தப்பு கிடையாது. தேவையான்னு பாருங்க. இப்ப பெண்கள் சேரீ எடுக்கிறத நிறுத்தினா எத்தனை வருஷத்துக்கு உங்களுக்கு சேரீ பத்தும்? இப்ப எடுக்கிறது நிறுத்திட்டீங்க. அத்தனை சேரீ நீங்க யூஸ் பண்ணி முடியணும், கிழியணும். எத்தனை வருஷம்? நீங்க சாகுற வரைக்கும் கட்டினாலும் அது முடியாது, கிழியாது. அப்ப எடுக்கிறது நிறுத்திடலாம்ல. இந்த ஒரு வருஷத்துக்காவது நிறுத்தி வைங்க. சரிங்களா? சார், 2 கர்ச்சீஃப் தான் இருக்கு. என்ன பண்ணலாம்? ஒரு 4 வாங்கிக்கோங்க, தப்பில்லை. புரியுதா இல்லைங்களா? பட் 6 கர்ச்சீஃப் இருக்கு. இன்னும் நம்ம வாங்குறது தேவையா? தேவையே இல்லை. சரியா? இல்லாட்டி ஒரு குறிப்பிட்ட அளவு நீங்க வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு 6 கர்ச்சீஃப் இருக்கணும். ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் துவைக்கிறேன். 6 நாளைக்கு 6 கர்ச்சீஃப் ஓகே. ஒரு கர்ச்சீஃப் தொலைஞ்சு போச்சு அல்லது கிழிஞ்சு போச்சு, இன்னொன்னு வாங்கிக்கோங்க. தேவைக்கு வாங்குங்க, தேவையில்லாம வாங்க வேண்டாம். அப்ப நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்? எளிய வாழ்க்கையாக, தேவைக்கு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். எப்பவுமே துன்பம் வராது, பண பற்றாக்குறையே வராது. நான் ஒரு இதுல கூட சொன்னேன், இன்னும் பல கோடி பேர் வந்தாலும் காப்பாத்துற அளவுக்கு, வாழ வைக்கிற அளவுக்கு பூமிக்கு தகுதி இருக்கு. இன்னும் பல 1000 பேர், 1000 கோடி பேர் வந்தாலும் இந்த பூமியில காப்பாத்துறதுக்கு தகுதி இருக்கு. ஆனால் ஒருவனுடைய ஆசையை கூட நிறைவேற்றுவதற்கு பூமியில வளம் பத்தாது. அவ்வளவு ஆசைகளை நம்ம வைத்திருக்கிறோம். அப்ப தேவைக்காக வாழக்கூடிய நபர்களாக, எளிமையாக இருக்கக்கூடிய நபர்களாக, கல்யாணத்துக்கு பட்டு சேலை தான் கட்டிட்டு வரணும்னு ஒன்றும் அவசியம் இல்லையே. சரிங்களா? நார்மலா நீட்டா ஒரு saree கட்டிட்டு வந்தா ஓகே தானே? எல்லாரும் கட்டிட்டு வராங்க, அதுதான் பிரச்சனை. இங்க பிரச்சனையே என்ன? கம்பேரிட்டிவ் லைஃப். எல்லாரும் எல்லாரும் என்ன எல்லாரும்? சரிங்களா? எல்லாரும் என்ன பண்ண போறாங்க? நல்லா புரிஞ்சுக்கோங்க.
இன்றிலிருந்து 50 வருஷத்துக்கு அப்புறம் அல்லது ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் உங்க போட்டோ கூட இந்த உலகத்துல இருக்குமான்னு தெரியாது. நல்லா புரிஞ்சுக்க, இவ்வளவுதான் வாழ்க்கை. இன்றிலிருந்து ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் உங்க போட்டோ கூட இந்த ஊர்லயோ உலகத்திலேயோ வீட்லயோ யாராவது வீட்டுல வச்சிருப்பாங்களான்னு தெரியாது. அவ்வளவுதான் வாழ்க்கை, ஒன்றும் பெருசா இல்லை. சரி, இருக்கிற வாழ்க்கைய எளிமையா, சந்தோஷமா, மகிழ்ச்சியா, ஆனந்தமா நீங்க அதை கடந்து போகணும். அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் ஆசிரியரை வாட்ச் பண்ணுவாங்க. எப்படி அவர் நடந்துக்கிறாரு, எப்படி அவரோட கேரக்டர் இருக்கு. ம்? இதெல்லாம் ஆசிரியருடைய தகுதிகள்ல நீங்க எல்லாருமே எழுதிருக்கலாம் இல்லையா? அதற்கூட பேச்சு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஆசிரியருக்கு. நீங்க நினைத்த எண்ணத்தை மக்களுக்கு எடுத்து சொல்றக்கூடிய அளவுக்கு நமக்கு என்ன இருக்கணும்? ஒரு தெளிவான பேச்சு நமக்கு இருக்கணும். அதுக்கு எல்லாம் தான் இதுல ட்ரைனிங் கொடுக்க போறோம். பின்னாடி ஒரு மாசம் கழிச்சு பேச்சுனா என்ன, அது எப்படி நீங்க பேசணும் அப்படிங்கறதுல எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ட்ரைனிங் கொடுத்து உங்களை என்ன பண்ணிடுவோம், ரெடி பண்ணிடுவோம். நீங்களும் பக்காவா ரெடி ஆயிடலாம். பேச்சு என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் ஆசிரியர்களுக்கு. அப்போ பேச்சுக்கலை அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். உண்ணக்கூடிய உணவு, உடுத்தக்கூடிய உடை, இருக்கக்கூடிய இருப்பிடம் எல்லாமே அளவோடு, முறையோடு, எளிமையாக, சிறப்பாக, தூய்மையாக வைத்திருக்க வேண்டியது ஒவ்வொரு ஆசிரியருடைய பொறுப்பு. சரிங்களா? அப்புறம் ஆசிரியர்களை பொறுத்த வரையில நமக்கு குணங்கள் நிறைய இருந்தாலும் நம்ம அதை பத்தி எல்லாம் ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா அடுத்த வகுப்புல இருந்து மேக்சிமம் நான் அந்த சப்ஜெக்டுக்குள்ள வந்துருவேன். இப்ப ஆசிரியருக்கான தகுதிகள் அப்படிங்கறதுல சிலது உங்ககிட்ட ஷேர் பண்றேன். அதுக்கு நீங்க நிறைய விஷயம் எழுதி வச்சிருக்கலாம். சரிங்களா? அப்போ நம்முடைய குணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆசிரியர்கள்ல குணம் தான் அல்டிமேட். இத்தனையும் செய்யறது அந்த குணத்துக்காகத்தான் நம்ம செய்யறோம். இப்ப குணம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, உயர்ந்த குணமாக, நற்குணத்தினுடைய உச்சமாக ஆசிரியர்கள் இருக்க வேண்டும். பாராட்டுதல், மன்னித்தல், நன்றி கூறுதல், ஏற்றுக்கொள்ளுதல், எதிர்பார்ப்பற்றிருத்தல். அப்ப இது எல்லாம் நற்குணங்கள் எல்லாம் நம்முடைய குணமாக நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்கு குணத்திற்கான பயிற்சி நம்ம கொடுக்க போறோம். தற்சோதனை பயிற்சியை செய்து நம்முடைய தீய குணங்களை எல்லாம் நற்குணங்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இதெல்லாமே ஒவ்வொரு ஆசிரியருக்கும் இருக்க வேண்டிய அடிப்படை தகுதி. இன்முகத்தோடு இருக்க வேண்டும். இனிய சொல்லை சொல்ல வேண்டும். கனிவோடு நடந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? தத்துவத்தை மிக சிறப்பாக சொல்லிக் கொடுப்பதற்கு அதற்கான பயிற்சி ஆசிரியர்கள் பெற்றிருக்க வேண்டும். நான் முதலிலே சொன்னேன்னு தெரியல. இந்த ஆசிரியர் பயிற்சியில 2 கோல். ஒன்று, நீங்கள் நன்றாக பயிற்சி செய்ய வேண்டும். இன்னொன்று, பிறருக்கு அந்த பயிற்சியை தெளிவாக போதிக்கக்கூடிய அளவிலே உங்களுடைய ஆற்றல் இருக்கணும். அதெல்லாம் வளர்த்திடலாம். ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. உங்களுக்கு மலைப்பாக கூட இருக்கலாம். என்னை எப்படி மாத்துவீங்க? நீங்க மாறுவீங்க. ஈஸியா மாறுவீங்க. அது ஒன்றும் பெரிய விஷயமெல்லாம் இல்லை. பட் நீங்க டெடிகேஷனா இந்த விஷயத்த செய்யணும். அப்போ அதற்கு 2 விஷயம் தான் நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு கேட்கறது. நேர மேலாண்மை முதல் விஷயம். நீ கிட்டத்தட்ட பாதி அன்பர்கள் தான் அந்த நேரத்துல கலந்துருந்தீங்க. ம்? நீங்களே சிந்திங்க. நீங்க தான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறீங்க. வாரத்துல 3 நாள் 1.5 மணி நேரம்
அப்போ நம்ம தான் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்து வரணும்னு முடிவு எடுத்திருக்கிறோம். அப்ப நாம சொன்ன விஷயத்த நாமளே மீறக்கூடாது. 12 to 1:30 இல்லையா? அதுதான் நம்மளோட நேரம். இப்போ 12 to 1:30க்கு நாம என்ன பண்ணணும்? அதை நம்ம முழுசா பண்ணணும். சரிங்களா? அதை சரியா நேர மேலாண்மை நம்ம கடைபிடிக்கணும். வருகை பதிவேட 100% நம்ம சரியா கடைபிடிக்கணும். சரிங்களா? இந்த கருத்தை எல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளுங்க. நாம் ஒரு உயர்ந்த பணியில் இருக்கோம். அடுத்த வகுப்புல இருந்து உங்களுக்கு முறையா இந்த ஓராண்டு காலத்துக்கான திட்டம் இன்னைக்கு வந்து அதை திட்டமிட்டுருவோம் ஃபுல்லா. உங்களுக்கு அடுத்த வகுப்புல அதை ஒரு கிளியர் எக்ஸ்பிளைன் கொடுத்துட்டு நம்ம அடுத்தடுத்த பயிற்சிகளுக்கு ஆழத்துக்கு நம்ம போகலாம். சரிங்களா? மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. அனைவரும் அருட்பேர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவிலுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி அன்பர்களே. இப்போ இனிமேல் வந்து எல்லா வகுப்புமே வந்து 12 மணிக்கு வந்து உரை இருக்கும். ஒரு 12:45 அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து தவம் இருக்கும். சரிதானுங்களா? அப்படிதான் இருக்கும். திடீர்னு மாறியும் இருக்கும், சொல்ல முடியாது. மேக்சிமம் இப்படித்தான் இருக்கும். திடீர்னு மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எப்படி வேணா இருக்கும். நீங்க 12 to 1:30 இங்க இருக்கணும். அதை நீங்க முடிவு பண்ணிக்கணும். சரிங்களா? சிறப்பா வாங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் இடைவேளை கேப் போயிட்டு வந்துருங்க. நம்ம ஒரு அற்புதமான தியானத்தை ஏற்றிருக்கிறோம். வாழ்க வளமுடன்.